அன்பானவர்களே, தினமொரு தூதர் மொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:47 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனிதன் யார்னா, அவன் அஸ்திவாரம் போடப்பட்டு கற்பாரின் மேலே வீடு கட்டின ஒரு மனுஷனுக்கு ஒப்பாவான். அந்த வீடு பெருமழை வந்தாலும் காற்றடித்தாலும் என்ன வந்தாலும் அந்த வீடு நிலைத்து நிற்கும். அந்த வீட்டிற்கு ஒரு சேதமுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு உவமையை ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள். இன்றைக்கு நானும் நீங்களும் அவரிடத்தில் வந்து இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை உள்வாங்கி விசுவாசித்து அதன்படி நாம் நடக்க ஆரம்பித்தால் இந்த பூமியில் எண்ணற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லா மனிதனுக்கும் வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கிற மனிதனுக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது ஒன்றும் அவனை சேதப்படுத்தாது. இந்த உலகத்தினுடைய எந்த மந்திரங்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எதுவும் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிப்பதற்காக நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நீங்கள் வழக்கமாக செல்லுகின்ற அந்த திருச்சபைக்கு செல்லுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அங்கே உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் இனி வாய்க்காமல் போகும். ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் பல சூழ்ச்சிகள் எழும்பலாம். பலவிதமான பொய் குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு எதிராக எழும்பலாம். இப்படி பல்வேறு விதமான தீய சக்தியினுடைய தாக்குதல்கள் உங்களுக்கு எதிராக வரும்போது நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள். பயப்படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போய் ஆராதனை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ பிரசன்னம், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீய சக்தியினுடைய தந்திரங்களும் அழிக்கப்பட்டுவிடும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவ்வளவோ வல்லமை இருக்கிறது. ஆகவே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் அந்த சூழ்ச்சியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அந்த வியாதியிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளன். ஏனென்றால் நீங்கள் நம்பி போகிறது ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய பிரசன்னத்தை. ஆகவே அது உங்களை வெட்கப்படுத்தாது. எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் எல்லா வேலைகளும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நீங்கள் செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள், திருப்பு முனைகள் நிச்சயமாக உண்டாகும். நானும் நீங்களும் நம்புவது ஒரு மனிதனை அல்ல, மனிதனை படைத்த இறைவனை, அந்த இயேசு கிறிஸ்துவையே. ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்கள் காரியம் ஜெயமாக, வெற்றியாக மாறும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ஆண்டவரே களமே எழும்பி ஆண்டவரே அதிக உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிப்பதற்காக ஆண்டவரே ஆலயத்துக்கு செல்லட்டும். எல்லா விதத்திலும் இன்றைக்கு நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த வெற்றியின் வார்த்தையை வாங்கி உட்கொண்டு அவர்கள் வாழ்விலே பெரிய மறுமலர்ச்சியை, பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆறுதலை, சுகத்தை, பாதுகாப்பை அடைவார்களாக. உம்மை ஆராதித்ததினால் வந்த நன்மை இவ்வளவு என்று சொல்லுகிற அளவுக்கு இவங்களுக்கு நன்மையும் மேன்மையும் உயர்வும் வருவதாக. இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள், அசைவுகள் உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் மனதார இந்த வாரத்தின் முதல் நாள் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.